ஹாய், வெல்கம் டு சஸ்னேட்டில் ஸ்டார். குட் டேஸ். இன்று நாங்கள் பார்க்க போகிறது தரம் 2 ஆசிரியர் வழிகாட்டியில் உள்ள ஒரு கதை தொகுப்பு, அன்பும் பாசம். வாங்க பார்க்கலாம். இனிப்பு விற்கும் கடையொன்றில் விதவிதமான இனிப்புகள் அடுக்கி வைக்கப்பட்டு இருந்தன. கடையினுள் நுழைந்த எளியொன்று இனிப்புகளை நோட்டமிட்டது. பலவிதமான இனிப்பு பண்டங்கள் இருந்தன. எதனை எடுத்து செல்வது என்று எலி யோசனை செய்தது. அந்த நேரம் திடீரென்று கடைக்காரர் கடைக்குள்ளே வந்துவிட்டார். எலி துள்ளி குதித்து தெருப்பக்கம் ஓடியது. அந்த நேரத்தில் தெருவோர மதிலொன்றில் காகம் ஒன்று அமர்ந்திருந்தது. அந்த காகம் எலியை கண்டுவிட்டது. எலியை பிடிக்க பறந்து வந்தது. தனது தடித்த அழகினால் எலியை கொத்தி பார்த்தது. காகம் தன்னை கொத்த வருவதை கண்ட எலி கீச் கீச் என்று கத்தியது. பரிதாபமாக காகத்தை பார்த்தது. சரிதானா? கடையில் உள்ள மனிதருக்கு பயந்து தெருவில் ஓடி வந்தேன். நான் சிறியவன். நீங்கள் என்னை கொத்து நினைக்கிறீர்கள். இது சரிதானா? கொஞ்சமாவது கருணை காட்ட மாட்டீர்களா? உங்கள் கொஞ்சம் போன்று என்னை நினைக்க மாட்டீர்களா என்று அன்புடன் கேட்டது. எலியின் சாமர்த்திய பேச்சினால் காகத்தின் மனம் இளகிவிட்டது. உன்னை கொத்துத்தான் பறந்து வந்தேன். உன்னுடைய அன்பான வார்த்தைகள் என் மனதை மாற்றிவிட்டது. உன் மீது எனக்கு பாசம்தான் வருகிறது. நான் உன்னை ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ போகலாம் என கூறிவிட்டு அவ்விடத்தை விட்டு பறந்து சென்றது. எலி உயிர் பிழைத்த மகிழ்ச்சியின் தன் இருப்பிடத்தை நோக்கி வேகமாக ஓடியது. ஓகே குட்டீஸ், இந்த கதையிலிருந்து நீங்கள் என்ன விளங்குறீங்க? ஒரு அன்பான வார்த்தைகள் எந்தவித மாற்றத்தையும் உருவாக்கும். அதாவது எலிக்கு வந்த ஆபத்தை தண்ட அன்பான வார்த்தைகள்னால காகத்தண்ட மனசை மாற்றிருச்சு. இதுதான் இந்த கதையின் மூலம் நாங்கள் விளங்கி கொண்டது. எப்பயுமே நாங்கள் எல்லாரோடையும் அன்பாக இருக்கணும்.